ஒன் செகண்ட் டேரக்டர் சார் ஆக்சுவலி இந்த கொஸ்டினோட இன்னொரு வெர்ஷன் நம்மளோட மீட்ல நீங்க ஒன்று சொன்னீங்க. ஒருவேளை ரஜினி சார் எனக்கு ஒரு 30 இயர்ஸ்ல வந்து கால் ஷீட் கொடுத்துருந்தா எப்படி ஒரு கதை பண்ணிருப்பனோ அப்படிதான் இந்த கதையை நான் எழுதுனேன் அப்படின்னு சொன்னீங்க. இல்ல திருத்தம், கால் ஷீட் கொடுத்திருந்தா இல்ல, கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் நான் அவர் நினைச்சு எழுதினேன், அவ்வளவுதான். இப்போ வந்துட்டு எனக்கு தெரியும், அது அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பார்த்தேன். நம்ம ஒரு துறைக்கு வரோம், இப்போ ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸ், ஒரு மைக் டைசன், இந்த மாதிரி அதோட லெஜெண்டரிஸை நான் இன்ஸ்பிரேஷனாக வச்சு தானே வருவாங்க. அந்த மாதிரி எனக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன், நான் அவரை நினச்சி எழுதினேன், அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு அவர் அவர் வேணும், அவர் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன். அவர் இல்லை அப்படின்ட்டோடனே வேற யாரையாவது வச்சோம், ஏன்னா கதை பண்ணி ஆகணும், அந்த படம் எனக்கு ஸ்க்ரீனில் வந்தாகணும், அப்படிதான் போனேன். பட் திரும்ப இவர் கூப்பிட்டு வந்தோடனே சூப்பர், நம்ம நினைச்ச மாதிரியே வரப்போகுதுன்ற சந்தோஷம் அதிகமாக இருந்துச்சு. ஜென்சி படமானா ஆமாம் தான், ஆனால் அது ஜென்சி படம் மட்டும் இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருக்குமே ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு படமா இருக்கும். அண்ட் இது வந்துட்டு யாரோ கேட்டிருந்தாங்க, காதல் படமா லவ் ஃபிலிமா அப்படி இப்படின்ட்டு. இது லவ் ஃபிலிம் தான். இட் டாக்ஸ் அபவுட் ரைட் டு லவ்.